Guys, welcome to SK Pets and Tech. In this video என்ன பார்க்க போறோம்னா Android Smart Board U11 போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னே நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆனில் கொடுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது U11 ஆண்ட்ராய்ட் போர்ட். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு U11 மதர் போர்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆண்டனாவும் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கான கீபேடும் ஐஆர் சென்சாரும் ப்ளஸ் ரிப்பன் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்மார்ட் ரிமோட்டும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்மார்ட் ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்த்தோன்னா இதில் வந்து இந்த போர்டை வந்து நம்ம எந்த டிவியில் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டாக பாக்ஸுக்குள்ளே ஒன்றும் இல்லை. பாக்ஸு மேலே வந்து என்னென்ன டீட்டெயில் போட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வந்து 1GB ரேமு 8GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 24 to 55 வரைக்கும் செக் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட சோர்ஸ் கோடு, ரெசல்யூஷன் கோடு ப்ளஸ் மெயின் மெனு கோடு கொடுத்துருக்காங்க. அதே போல் போர்டு கனெக்ட் பண்ணிட்டு 3 மினிட் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் கோடு என்ட்ரு பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இந்த டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க பண்ணுற மற்ற போர்டு ஸ்மார்ட் போர்டு பற்றி மாடல் நம்பரோட சைடில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் திருப்பினீங்கன்னா இதை வந்து எல்சிடி எல்இடி டிவிக்கு கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு தான் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பிலையும் சாஃப்ட்வேர் போட்டு அப்டேட் பண்ணிக்கலான்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 2 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக அந்த U11 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரெசல்யூஷனுக்கும் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி போடணும். இதில் வந்து அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி போட தேவையில்ல. நம்ம எந்த இன்ச்சஸோ அந்த இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சோர்ஸ் கோடு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்ப்போம். ஒரு 12 வோல்ட்டு அடாப்டர் போகிறதுக்கான ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட் போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 HDMI கொடுத்துருக்காங்க. 2 HDMI போர்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா AV போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மல் கேபிள், அதுக்கப்புறம் USB, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இதில் வருது. அதே போல் 3 வோல்ட் பேனல்லையும் இது செக் பண்ணிக்கலாம். அதாவது 12 வோல்ட்டு, 5 வோல்ட்டு ப்ளஸ் 3.3 வோல்ட்டு 3 பேனல்லையும் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேக் லைட் எல்இடி டிரைவருக்கான செக்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா இன்வெர்டர் போர்டு கனெக்ட் பண்ணி 50 வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக யூஎஸ்பி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒயர் சால்வ் பண்ணி கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்த U11 என்னென்ன இருக்கோ அதே போல் தான் இந்த ஸ்மார்ட்லேயும் இருக்குது. என்ன இந்த ஸ்மார்ட் போர்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு 15.5 இன்ச்சு மானிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே ஒரு U11 போர்டை வச்சு நார்மல் எல்சிடி டிவி வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் தான் இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அந்த மானிட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த மானிட்ரு. ஸோ இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சஸ்ஸு எல்சிடி மானிட்ரு. ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நார்மல் யூனிவர்சல் போர்டு வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போர்டை வந்து கனெக்ட் பண்ணி 1GB ரேமு 8GB ரோமு இருக்கான்ட்டு நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ அதுலேருந்து நம்ம எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ஷனையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் லைட்டுக்கான டிரைவர் கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தூக்கி இந்த யூனிவர்சல் ஸ்மார்ட் போர்டில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கனெக்ட் பிடுங்கும்போது பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பேனலோட வோல்டேஜ். ஸோ அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3.3 வோல்டேஜில் இதுவாகும். ஸோ நீங்கள் 3.3 வோல்ட்டுக்கு விசிசி கனெக்ஷனை மாற்றிடுங்க. அதை மாற்றாமல் நீங்கள் போர்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்பிளே வந்து ஒயிட் டிஸ்பிளே வந்துடும், இல்லை ஷார்ட் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து போர்டை வந்து பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ போர்டுக்கு 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து இப்போ டிஸ்பிளே வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். திரும்பவும் அதே போல் ஷார்ட் ஆகாத அளவுக்கு எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து வைங்க.
எதனால் சின்ன ஸ்க்ரூவோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ பட்டு போர்டு ஷார்ட் ஆகிடுச்சுன்னா டோட்டலாக வந்து லாஸ் ஆகிடும். ஸோ பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 3 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ 2 ஆம்ஸ் அடாப்டர் போடுறதே உங்களுக்கு பெஸ்ட்டு, ஏன்னா அதுவே நல்லாயிருக்கும். ஸோ 2 ஆம்ஸ் போர்டு போட்டு இது பண்ணிப்போம். அதே போல் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச் வரைக்கும் ரெசல்யூஷன் கோடு வந்து தானாகவே எடுத்துக்குது. 55லாம் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் வந்து சோர்ஸு அதுக்குள்ள கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கீயை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஆன் ஆனோடனே இந்த மாதிரி தான் இதுவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு எல்சிடி ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரிமோட்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா ஆன் ஆனோடனே ஸ்மார்ட் டிவி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம், ப்ளே ஸ்டோரு, யூடியூப்பு, ஃபைல் மேனேஜர் இது எல்லாமே வந்தது. செட்டிங்கில் போய்ட்டு உள்ளே இருக்க ஆப்ஷன் வந்து செக் பண்ணிப்போம். வந்து பார்த்திங்கன்னா இதில் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறதா இருந்தால் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் எப்படி ஒரு மொபைலை யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் வந்து சிம் கார்டு மட்டும் போட முடியாது, வைஃபை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். சிஸ்டம் இன்ஃபோவில் போய் பார்த்துப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து பார்த்திங்கன்னா 1 GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஜியோ டிவி ப்ளஸ் வந்து நார்மல் நம்ம ஒரு ஆண்ட்ராய்டில் என்ன பண்ணுறோமோ அந்த எல்லா ஆப்ஷனும் இந்த ரிமோட் மூலிமா வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஹாட் ஸ்டாரு எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடாக வந்து அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷனு. ஸோ நம்ம இன்னொரு ரிமோட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் வந்து யூடியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த ரிமோட் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதில் வந்து மவுஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிமோட்டில் வந்து ஒரு சில கீ வந்து ஒர்க் ஆகலை. ஒரு வேளை ஏர் சென்சார் இஷ்யூவாக இருக்கலாம்ட்டு விட்டுட்டேன். ஸோ நான் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பட்டன் மட்டும்தான் இதில் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ ப்ளஸ் மைனஸ் வந்து அந்த கீலாம் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் ஐஆர் சென்சார் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலையா இல்லை ரிமோட் ஒழுங்காக ஒர்க் ஆகலையான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த பெரிய ரிமோட்டில் வந்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மற்ற ஆப்ஷன்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்ட்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு ரிமோட்டே போதுன்ற பட்சத்தில் அந்த பெரிய ரிமோட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் செக் பண்ணி பார்க்கும்போது யூடியூப்புக்கு போகும்போது ஸோ கனெக்ட் ஆகலை. அதே போல் நெட்ஃப்ளிக்ஸ் போகும்போது ஏன்னா இதை இன்னும் நம்ம நெட் கூட கனெக்ட் பண்ணலை, நான் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணல. ஸோ அதில் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஹாட் ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மவுஸ் மூடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கஷர் மாதிரி வந்து மூவ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஒரு மவுஸ் இது கூட கனெக்ட் பண்ணோன்னா தாராளமாக வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். மவுஸ் மூடு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஐ சேஃப், அதாவது டிவி பார்க்குறது வந்து ஐ சேஃப் வந்து மூட் ஆன் பண்ணிட்டோன்னா ஓரளவு பிரைட்னஸ் கம்மியாகும். ஸோ கண்ணுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.